ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல டிஎன்இஏ கவுன்சிலிங் பத்தின முக்கியமான லேட்டஸ்ட் அப்டேட்டை தான் இந்த வீடியோல இருந்து பார்க்க போறோம். இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான நாள். ஸோ நீங்க டிஎன்இஏக்கு வந்து அப்ளை பண்ணிட்டு கவுன்சிலிங்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது உங்களுக்கான அப்டேட் தான். ஸோ இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய இந்த பெல் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்கர் எனபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, டிஎன்இஏ அதாவது தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2025 இன்ஜினியரிங் பிளஸ் டூ முடிச்ச உடனே இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்துல என்ன பண்ணிருப்பீங்கன்னா நீங்க எல்லாருமே கவுன்சிலிங்காக அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. இன்னைக்கு டேட் அப்படிங்கிறது ஜூலை 20, அதாவது ஜூலை மாசம் 20ஆம் தேதியில நம்ம இருக்கோம். கவுன்சிலிங் ஷெட்யூல் நம்ம வந்து வியூ பண்ணி பார்க்கும்போது ஜூலை மாசம் 20ஆம் தேதி வந்து என்ன நடக்குது அப்படின்னா டிஎஃப்சி சென்டர்ல ஆன்லைன் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கறத முடியறதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து இன்னைக்கு தான். இன்னைக்கு மாணவர்கள் நீங்க பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுடைய யூசர் நேம் பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணுங்க. அந்த லாகின் பண்ண இடத்துல உங்களுக்கு நீங்க 7.5 ரிசர்வேஷன் இருந்தும் உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் வந்து இல்ல, நீங்க வந்து நார்மல் ஜெனரல்ல தான் வாரீங்க அப்படிங்கிற பட்சத்துல நீங்க என்ன பண்ணிக்கணும், இன்னைக்கு தான் லாஸ்ட் டேட். இன்னைக்குள்ள போயிட்டு நீங்க உங்களுடைய டிஎஃப்சி சென்டர் நீங்க அப்ளை பண்ணும்போது எந்த டிஎஃப்சி சென்டரை கொடுத்து செலக்ட் பண்ணீங்களோ அந்த டிஎஃப்சி சென்டர்ல போயிட்டு இம்மீடியட்டா நீங்க வந்து என்ன பண்ணுங்க, 7.5 ரிசர்வேஷன் எங்களுக்கு வந்து ஷோ ஆக மாட்டேங்குது, இதுல ஏதாச்சும் அடிஷனலா டாக்குமெண்ட் வேணுமான்னு சொல்லிட்டு கேட்டு நீங்க வாலண்டியரா போயிட்டு அந்த விஷயத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணிட்டு வரணும். அப்படிங்கிறது இது வந்து ஃபர்ஸ்ட் அப்டேட். யாருக்கு அப்படின்னா 6th to 12th வரைக்கும் பியூர் கவர்மெண்ட் ஸ்கூல்ல படிச்ச மாணவர்களா இருக்கக்கூடிய உங்களுக்கு மட்டும்தான் 7.5 ரிசர்வேஷன் வந்து கிளைம் பண்ண முடியும். எதுக்காக இந்த ஒரு அப்டேட் இப்போ வந்து நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா இன்னைக்கு தான் வந்து லாஸ்ட் டேட் சர்டிபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு. கடந்த ஒரு 10 நாள் ஜூன் 10ல இருந்து ஜூலை 20 வரைக்கும், சாரி ஜூன் 10ல இருந்து ஜூன் 20 வரைக்கும் நம்மளுக்கு வந்து ஆன்லைன்ல சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது போயிட்டு இருந்தது. இது எல்லாமே ஓரளவுக்கு வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறது கிளியர் ஆகி முடிஞ்சிருச்சு. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. இந்த ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது கட் ஆஃப் மார்க்கை பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு வந்து நடக்கும். ஃபர்ஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க்னு சொல்லிட்டு இப்போ எப்படி ஸ்கூல் படிக்கும் போது நம்மளுக்கு ரேங்க் கார்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு 50 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 50 பேர்ல யார் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க், யார் வந்து செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லிட்டு மார்க்கை பேஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் வந்து போடுவாங்க. அந்த மார்க்குக்கு அடிப்படையில நம்மளுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பப்ளிஷ் பண்ணுவாங்க. சரிங்களா, அந்த ரேங்க் லிஸ்ட் வந்த உடனே தான் நீங்க வந்து எத்தனாவது ரேங்கிங்ல இருக்கீங்க அப்படிங்கறத நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அதனால முன்கூட்டியே உங்களுக்கு ஏதாச்சும் வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா நீங்க ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்கு முன்னாடியே நீங்க என்ன பண்ணுங்க, சால்வ் பண்ணுங்க. நீங்க ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் உங்க பேர் இல்லையே, என்னுடைய பேர் இந்த இடத்துல இல்ல அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லிட்டு நீங்க வந்து தலையில நின்றாலும் ஒண்ணுமே நடக்க போறது கிடையாது. ரேங்க் லிஸ்ட்ல உங்க பேர் இருக்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு அப்டேட். ஏன்னா கவுன்சிலிங்கான ஒரு அடித்தளமே வந்து நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் தான். ரேங்க் லிஸ்ட் வந்தாதான் அதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்த அப்டேட் நம்மளுக்கு வந்து கொடுப்பாங்க. ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸா நம்மளுக்கு, சாரி கம்யூனிட்டி கிடையாது, ஆக்சுவலா கேட்டகரி வைஸா நம்மளுக்கு வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ரேங்க் லிஸ்ட் வந்து பிரிப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து டிஃபரெண்ட்லி ஏபிள்டுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்புறம் எக்ஸ் சர்வீஸ்மேன் கோட்டால இருக்கக்கூடியவங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அந்த ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு வந்து சொல்லிட்டு தனியா வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி வந்து அகாடமிக் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தனியா கட் ஆஃப் மார்க் வந்து, சாரி ரேங்க் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. 7.5 ரிசர்வேஷன் இருக்கக்கூடியவங்களுக்கு தனிக்கு ரேங்க் லிஸ்ட் வரும். வொகேஷனல் குரூப்ல இருக்கக்கூடியவங்களுக்கு தனி ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ஒன்று வந்து வரும். இது எல்லாமே தனித்தனியா பிடிஎஃபா நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்துருவாங்க. இப்போ எப்படி வந்து ஸ்போர்ட்ஸ் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் சொல்லிட்டு பேஸ் 1, பேஸ் 2, பேஸ் 3 இருக்கோ இந்த இடத்துல கீழே வந்து நம்மளுக்கு வந்து 27ஆம் தேதி வந்து வந்துடும். இந்த வெப்சைட்ல மட்டுமே நீங்க வந்து வியூ பண்ணி செக் பண்ணி பாருங்க. இதுக்கப்புறம் நம்மளுக்கு வந்து ஒரு புக்லெட்னு சொல்லிட்டு ஒன்று வந்து கொடுப்பாங்க. அந்த புக்லெட்ல தான் வந்து எல்லா டேட்டாஸ் வந்து இருக்கும். எந்தெந்த காலேஜ்ல எவ்வளவு சீட்ஸ் வந்து இருக்கு, இது குறிப்பிட்ட காலேஜ்ல வந்து என்ன ப்ரோக்ராமிங் வந்து அவைலபிளா இருக்கு, நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்றதுக்கு அந்த புக்லெட் வச்சு தான் சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ண முடியும். எப்படி வந்து சாய்ஸ் ஃபில்லிங் வந்து பண்ணணும் அப்படிங்கறத பத்தி கண்டிப்பா டெமோ வீடியோ நம்ம சேனல்ல போடுவோம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கோங்க. யாருக்கிட்டையும் வந்து பாத்தீங்கன்னா தெரியாத நபர்கிட்ட போயிட்டு உங்களுடைய லாகின் ஐடியை கொடுத்து நீங்க வந்து வேஸ்ட் பண்ணிட வேண்டாம். உங்களுக்கு வேற ஏதாவது வந்து டவுட்ஸ் இருக்கு, சந்தேகங்கள் இருக்கு அப்படின்னா உங்களுடைய டோல் ஃப்ரீ நம்பர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த நம்பருக்கு கால் பண்ணி டவுட்ஸ் வந்து கிளியர் பண்ணிக்கோங்க. ஆன்லைன்ல வந்து ஒரு டூல் வந்து அவைலபிளா இருக்குது. அந்த டூலை யூஸ் பண்ணி வந்து உங்களுடைய கட் ஆஃப் மார்க்குக்கு எந்த காலேஜ் வந்து பெட்டரா இருக்கும் அப்படிங்கறத கடந்த ஒரு 3-4 ஆண்டுகளா வந்து அனலைஸ் பண்ண ஒரு வெப்சைட் வந்து இருக்கு. அதை பத்தி கண்டிப்பா அடுத்த வீடியோல உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்றேன். இப்போதைக்கு இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு வந்து கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக தான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணிருக்கோம். ஸோ கவுன்சிலிங் அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து ரேங்க் லிஸ்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் கவுன்சிலிங்கான அடித்தளமே. சரிங்களா, அதனால ரேங்க் லிஸ்ட் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு முக்கியமான அப்டேட். அதனால வந்து இந்த ஒரு டேட்டாஸை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷனுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது இதுதான். நம்ம இது வரைக்கும் வந்து சர்டிபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் நம்ம வந்து வந்தாச்சு. இன்னும் வந்து ஒரு 2 விஷயம் தான் நம்ம வந்து பண்ணணும். ரேங்க் லிஸ்ட் வந்துடும். அதுக்கப்புறம் வந்து கிவன்ஸ் அட்ரஸ் நம்ம வந்து பண்ணதுக்கப்புறம் ஆன்லைன் கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். சாய்ஸ் ஃபில்லிங், காலேஜ் அலாட்மெண்ட், அட்மிஷன் இது எல்லாமே வந்து அடுத்தடுத்த 1 by 1 வந்து நடக்கும். வெயிட் பண்ணிக்கோங்க. வேற என்ன தகவல்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல கண்டிப்பா யூனிக்கா ஒவ்வொரு அப்டேட்டும் நம்ம வந்து கொடுப்போம். நம்ம சோசியல் மீடியா பேஜ், நம்ம இன்ஸ்டா ப்ரொஃபைல், வாட்ஸ்அப், நம்மளுடைய டெலிகிராம் பேஜ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த குரூப்ல தான் நம்ம வந்து எல்லா அப்டேட்டும் நம்ம வந்து கொடுப்போம். டிஎன்இஏவா இருக்கட்டும், டிஎன்ஏயூவா இருக்கட்டும், அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜுக்கு உண்டான அப்டேட்டா இருக்கட்டும்,
லாக் அட்மிஷனாக இருக்குது எல்லாமே நம்ம இதில் தான் வந்து ஷேர் பண்ணுவோம். மறக்காம இந்த குரூப்ல நான் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வந்து கொடுத்துருக்கேன். ஒன்ஸ் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் அப்டேட்ல வந்து மீட் பண்ணலாம். தேங்க்யூ. ஆல் த பெஸ்ட். காட் பிளஸ் யூ.